பிரபுதேவா கூட அந்த டான்ஸில் இருக்கும்போது அந்த நல்லிணத்தோடு தான் ஆடுவார். இது வந்து ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது, பிலோ 18. எனக்கு விழிப்புணர்வை கொடுத்ததும் சோஷியல் மீடியா தான், மன உளைச்சலை கொடுத்ததும் சோஷியல் மீடியா தான். திருநங்கைகளோட பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? திருநங்கையோட பெற்றோர்கள் தாங்க இப்போ பிரச்சனையே. நமக்கு வாரிசு இல்லைன்னு பேசுவாங்களே, நம்மளை வந்து ஒரு 9 10 பேசுவாங்களே. திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி பருவம் ரொம்ப கொடுமையான ஒரு காலம். நாளைக்கு ஸ்கூல் போனோன்னா எனக்கு பயமாக இருக்கும். பெண்களுக்கு உண்டான சுதந்திரமே இங்கே கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது? முக்கியமாக சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இருக்குது? நான் பார்த்த வரைக்குமே நான் வந்து எல்லாமே யூடியூப்பு, இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து, நிறைய புக்ஸ்லாம் பார்த்து, பேப்பர் பார்த்து தான் நான் திருநங்கைங்கிற விஷயமே தெரிஞ்சது. ஆரம்ப காலத்தில் சோஷியல் மீடியாவில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி எந்த வீடியோ வந்தாலுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு 2020 19 அந்த டைம்லலாம் நான் வந்து யூடியூப்லலாம் பார்க்கும்போது எந்த ஒரு திருநங்கை வீடியோஸ் வந்தாலுமே கீழே நல்ல கமெண்ட்ஸ் வரும். ஆனால் இப்போ சமீபமாக சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸ், எஸ்பெஷலி மலையாளம் வீடியோஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி, அது என்னென்னு சொல்லலை, அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து அந்த திருநங்கை மக்களை ரொம்ப எதிர்க்கிறாங்க. அது அந்த ஒரு பர்டிகுலரி கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் திருநங்கைகள் வந்தாங்கன்னா அந்த திருநங்கை போட்ட வீடியோ கீழே அந்த அளவுக்கு ஆபாசமாக அவங்களே ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து மன உளைச்சல் ஆக்கி அந்த ஒரு ரொம்ப ஆபாசமான ஒரு கமெண்ட்ஸை போட்டு அவங்கள வந்து ரொம்ப ஒரு மன ரீதியான இதாக்கி கொண்டு வராங்க. ஸோ சோஷியல் மீடியாவால் திருநங்கைகளுக்கு வந்து இப்போ உள்ள இதில் வந்து நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு நான் கூட அந்த டைமில் நான் வந்து பிஃபோர் ட்ரான்சிஷன் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நல்ல கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் கீழே அன்வான்ட் கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மன உளைச்சலாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவும் இப்போ உள்ள சோஷியல் மீடியா வந்து நிறைய விஷயங்களை சைபர் அட்டாக் எங்களுக்கு கொடுக்க தான் படுது. இதில் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் இப்படி வந்துட்டு 3 விதமாக நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவு தான். பெண்கள் வந்துட்டு சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து அவங்க சுதந்திரமாக இருக்க முடியல, அது ஒன்று இருக்குது, அதை நான் பார்க்குறேன். ஆண்கள்லேயும் வந்துட்டு ஒரு 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 சிலர் சரியான தகவல்களை கொடுக்குற பந்தா இல்லாமல் எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு தகவல்களை கொடுக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு இருக்க தான் செய்யுது. சுகி சிவம் ஐயா மாதிரியான, நம்ம பெண்கள் பர்வீன் சுல்தானா அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்குறவங்களுக்கு மரியாதை இருக்குது. அதை நாள் ஆக 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 என்ன ஆகுதுன்னா, சினிமா மாதிரியான ஒரு பெரிய மீடியாவில் போக முடியாத ஆண்களும் பெண்களும் இந்த இளம் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதையோ எடுத்து எடுத்து போட்டு 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 தானாகவே அந்த மரியாதை குறைச்சிக்கிட்டாங்க. சும்மா 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 அந்த அந்த இதை ஒரு சீன் எடுத்து போடுறது காதல் எடுத்து போடுறது இப்போல்லாம் போட்டு 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 சலிச்சும் போச்சு. ஒரு விஷயத்தை ரசித்து அப்புறம் போர் அடித்தோன்னா அதுக்குள்ளார போய் ஆராய்ஞ்சி அதுக்குள்ளார குறை சொல்லி இப்போ நாம் எல்லாருமே ஒரு யூடியூப் சேனலில் போய் பார்த்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே அதை வந்துட்டு நிறுத்திட்டு கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். யார் என்னென்ன கமெண்ட்ஸை போடுறாங்க, நம்மளை அடுத்தடுத்து நம்ம மனசும் போயிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம் எதை தொடருமோ அதுதான் வரப்போகுது. நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தீங்கன்னா ஆன்மீக விஷயத்தை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆன்மீகத்தை தொட்டு தானே வரப்போகுது. நம்ம கையில் தான் இருக்குது. மொபைல் நம்ம கையில் எப்படி இருக்குதோ பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எனக்கு விழிப்புணர்வை கொடுத்ததும் சோஷியல் மீடியா தான், மன உளைச்சலை கொடுத்ததும் சோஷியல் மீடியா தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்மளுடைய திருநங்கைகள் விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம பிங்க் டாக்கீஸில் நம்ம நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த திருநங்கைகளோட எதை சந்தித்தாங்களோ அதை மனசில் வச்சு தான் இதை கீழே கமெண்ட் போடுவாங்க. திருநங்கைகளை பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு காசை பிடுங்கினதை சந்தித்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு வந்து வெறுப்பை கொடுக்கும். நாங்கள் பேசுகிறது வந்து ஆமாம் பெருசாக பேச வந்துட்டாங்க, ஏன் காசை பிடுங்கினாங்கல்ல, என்ன அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு இருட்டில் வச்சு கும்மாங்கொத்து குத்துனாங்கல்ல, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸ் வரும். இப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் டெய்லி ஒரு இடத்த தாண்டி போகிறீங்க, அந்த இடத்துல செக்ஸ் ஒர்க்குக்கு சில திருநங்கைகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் இருக்காங்க. டெய்லி ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறீங்க பீச் டு தாம்பரம், அங்கே ஒரு 40-50 திருநங்கைகள் நீங்கள் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த 40 இது 10 50 தாண்டி இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு நல்ல தொழில் தானே பண்ணிகிட்ருக்குறாங்க.
ஐ மீன் ஏதோ ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா பண்ணுறாங்கல்ல, அப்படி யோசிக்கிறது இல்லை. அதனால் பார்க்குறவங்க சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த ஒரு நிகழ்வில் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியா இம்பார்ட்டண்ட், அது கண்டிப்பாக. அது இப்போ அரசாங்கத்தையே மிரட்டுது. ஒரு 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 நேரத்தில் இந்த சோஷியல் மீடியா தான் நிர்ணயிக்க போகுது யார் முதலமைச்சர்னு சொல்லிட்டு. இப்போது இன்றைக்கி நிலைமையில் வந்துட்டு பாஜக இவங்க தாவேக்கா கூட்டணியை பற்றி அவங்க பேசவே இல்லைங்கிறாங்க. பேசுனாங்கன்னு சொல்லுது. நமக்கு கிருகிருப்பாக வருது. இவங்க பேசுனாங்களா இல்லையா, இவங்க ஒன்று சேருவாங்களா இல்லையா, சேர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. எதிர்வரக்கூடிய அரசாங்கமும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமும் சரி, இதை ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தணும். தவறான செய்தியை ப்ரமோட் பண்ணால் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதாக அதை மாற்றணும். அது விளையாட்டாக சந்தோஷமாக இருந்தால் விட்டுடணும். அது வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அந்த சேனல்ஸ் மேலே கண்டிப்பாக இது பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும். திருநங்கையாகவோ இல்லை திருநங்கையாகவோ உணர்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிற அட்வைஸ் என்ன? நான் என்ன சொல்லுவேன்னா, படிப்பு கல்வி தான் எப்போவுமே ஒரு ஆயுதமாக இருக்கும். நான் வீட்டை விட்டு வரணும் அப்படின்னு நான் வந்து திடீர்னு முடிவெடுக்கல. நான் 15 வயசில் திருநங்கையாக மாறணுங்கிற முடிவெடுத்தேன். அப்போ நான் வீட்டை விட்டு போகணுங்கிற நான் ஒரு முடிவில் வந்தேன். அப்போது வீட்டை விட்டு வந்தால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து படிப்பை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். இதுக்கு நான் திருநங்கைன்னு தெரியறதுக்கு முன்ன கூட நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பேன், மன உளைச்சலாக இருக்கும், படிக்கிறதுக்கே தோணாது. ஆனால் நான் திருநங்கைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டினேன். படிச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வந்தால் நமக்கு ஏதாவது இந்த கல்வி நமக்கு கண்டிப்பாக ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், நல்லபடியாக கல்வியை முடித்தேன். கல்வியை கரெக்டாக முடித்து சர்டிஃபிகேட் கையில் வந்ததும் வீட்டை விட்டு வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கேன். கண்டிப்பாக கல்வி தான் ரொம்ப முக்கியம். திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைனாலும் கல்வி கைவிடாது, ரொம்ப முக்கியம். அவ சொல்கிறது கரெக்டு. கல்வி இம்பார்ட்டன்ட், எல்லா மனுஷாளுக்குமே அது முக்கியம். அது திருநங்கை ஆண் பெண் எல்லாத்துக்கும் முக்கியம். திருநங்கைகளுக்கு கூடுதலாக தைரியமே கண்டிப்பாக சமூகத்தை எதிர்க்கக்கூடிய தைரியமும் சேர்ந்து இருக்கணும். கல்வி இருக்கும் போதே ஓரளவுக்கு தைரியம் வந்துடும். மன தைரியம் இம்பார்ட்டன்ட். திருநங்கைகளோட பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? திருநங்கையோட பெற்றோர்கள் தாங்க இப்போ பிரச்சனையே. திருநங்கைகளை அக்செப்ட் பண்ணிக்காதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் திருநங்கை பெற்றோர்கள் தான். அவங்க வந்து ஒரு கனவோடு அந்த குழந்தைய பெற்று வளர்க்குறாங்க. ஆண் குழந்தை பிறந்துச்சு, ரெண்டாவதும் எனக்கு பையனாக பிறந்துச்சு, அடடா நான் பாக்கியசாலி, 2 பையனை பெற்றுட்டேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு, நானும் பாக்கியசாலி, 2 பொண்ணு பெற்றுட்டேன், எனக்கு எதுவும் ஒரு குறை, என் குடும்பத்தில் பையன் இல்லாத போயிடுச்சு. ஸோ அந்த பையன் ஆணுங்கிறத வந்துட்டு மிகைப்படுத்தி அவன்தான் இந்த உலகத்தை ஆள வந்தவன் மாதிரியும், அவன்தான் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கிய ராஜா மாதிரியுமே எண்ணி வளர்த்துட்டாங்க. ஆனால் அப்போ பெண்ணுன்றது வந்து அவங்க 2வது நினச்சிட்டாங்கல்ல. அப்போ அந்த 2 ஆண் சொல்கிறேன் பாருங்க, இல்லை ஒரு ஆண் சொல்கிறேன் பாருங்க, அது திருநங்கையாக மாறிட்டான். அவங்களுடைய கனவு அத்தனை என்ன ஆகிடுது, கண்ணாடி பானையை கீழே போட்ட மாதிரி நொறுங்கி போயிடுது. அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. எப்படியாவது மாற்றணும், எப்படியாவது இதை மாற்றி நம்ம எப்படி பெற்றோமோ அதே மாதிரி ஆணாக வச்சுக்கணுன்றது முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை நான் அந்த பெற்றோராக இருந்தால் நானும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண் குழந்தை இல்லைன்ற நிலை வந்துருமோன்ற ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு. அதனால் அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்துட்டு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணும்போது ஏற்றுக்கிறதே இல்லை. இந்த உணர்வு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ ஆணாக இருந்துக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எப்படி இருந்துக்கிறோ நீ இப்படி இருந்துக்கோன்ற மாதிரி தான் அவங்களுக்கு அது தோணும். அதுதாங்க இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. சமூகம் வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய காரணம். சமூகம் அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தது, அந்த பையன் திருநங்கை ஆகிடுச்சு, இல்லை 2 பையன் இருந்தது, அதில் 1 திருநங்கை ஆகிடுச்சு. அந்த மாதிரி சாதாரணமாக ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பமும் அதை பெருசாக எடுத்துக்காது. சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்களோ, நமக்கு வாரிசு இல்லைன்னு பேசுவாங்களே, நம்மளை வந்து ஒரு 9 பெற்றுட்டான்னு பேசுவாங்களே, இதெல்லாம் இவங்களுக்கு அந்த டிப்ரெஷனில் ஃபேமிலி வந்து இப்படி பண்ணுது. சொசைட்டி அந்த ஃபேமிலியை பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அந்த ஃபேமிலி பிரச்சனை பண்ணாது. ஃபேமிலி வந்துட்டு ஒரு குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னா அதை வளர்க்குறதுக்கு உண்டான தைரியத்தையும் சொசைட்டி எதிர்கொள்கிற தைரியத்தையும் அவங்க வளர்த்துக்கிட்டு இந்த குழந்தைய கூட வச்சுக்கிட்டு இதை போய் பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழிலும் நிற்காது. ஸோ எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது. மெயினாக திருநங்கைகளுக்கு பிரச்சனைனா குடும்பம் தான். இப்போ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணாதிக்க சமுதாயம்.
அப்போ ஆண் அப்படிங்கிறது உயர்வு, பெண் அப்படிங்கிறது கீழே. அப்போ இந்த ஆண் சமுதாயத்தில் இருந்து இந்த கீழே ஓட்டி வரும்போது தான் அங்கே டிஸ்கிரிமினேஷன்ஸ் வருது. ஓ, ஆணா ஒரு ஒரு மேல் ஒரு ஒரு உயர்வான ஒரு ஒரு பாலினத்துலேருந்து ஒரு கீழ் பாலினத்தோட வரும்போது தான் அங்கே டிஸ்கிரிமினேஷன்ஸ் வருது. இப்போது எங்கள் ஃபேமிலியில் கூட இப்போ எங்கள் ஒவ்வொரு திருநங்கையோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற திருநங்கையோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து அவங்களால அவங்க வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க அவங்க அக்கா தங்கச்சிங்க வாழ்க்கையை நினச்சி அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். இதே நான் ஒரு அண்ணன் தம்பி கூட ஒரு திருநங்கை பிறக்கிறான்னா அவளுக்கு கொஞ்சம் நல்ல காலம்தான். ஏன்னா நான்லாம் எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஏன்னா தம்பி இருக்கிறபடியாக என்னை டக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் வீட்டில். அதே மாதிரி தான் ஒரு அண்ணன் இருந்தால் டக்குன்னு ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படி சொல்லி ஏற்றுப்பாங்க. பெண் குழந்தை இல்லையே ஒன்று ஆண் இருக்கிறான்ல, இன்னொரு ஆண் அந்த ஒரு மன தைரியம் அந்த ஒரு இதில் வந்து ஆனால் ஒரு அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற திருநங்கையோட வாழ்க்கையே வந்து சிதைஞ்சிரும். அவங்களுக்காக யோசிச்சு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மாறிக்கலாம்னு யோசிச்சு அவங்க ரொம்ப டிப்ரெஷன். இவ சொல்றது வந்துட்டு அக்கா தங்கச்சி ஒரே பையன். அந்த ஒரு பையன் திருநங்கை ஆகிட்ட எல்லாமே பொண்ணாயிடுது இல்லை. அப்போ என்ன ஆகிடும், அந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லை. ஆண் வாரிசு இருந்தால் தானே வாரிசு அடுத்தடுத்து, அதனால அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாக இந்த ஒரு ஆண் குழந்தை இருக்கிற வீட்டில் வந்து திருநங்கைகள் நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னுடைய சக திருநங்கைகளை கூட அவங்களுக்கு ஒரு தம்பி அண்ணா இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்க. அதிக பெண்களோடு இருக்கிற பையன் திருநங்கையாக மாறிடும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வந்துட்டு பெண் வேஷம் போட்டு குழந்தைங்களை வளர்த்தா, ஆம்பளை குழந்தைய வளர்த்தா திருநங்கையாக மாறிடும். அதில் போய் அதில் மிட்ஸ். பரதம் ஆடுறவங்க பாடுறவங்க அவங்களோட நளினத்தினால பிஹேவியர் பெண்கள் மாதிரி மாறும்போது அவங்கெல்லாம் திருநங்கைகளாக மாற வாய்ப்பு இருக்கா? அது என்னன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ஆண்களில் வந்து பெண் தன்மையாக இருக்கிற ஆண்கள் இருப்பாங்க, ரொம்ப மொரடாக இருக்கிற ஆண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாம் பாய்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்க எல்லாமே வந்து ஆண்கள் மாதிரியே பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லி அவங்க திருநம்பி கிடையாது. அதே மாதிரி தான் இவங்க ஒரு கலையில் இருப்பாங்க. இப்போ டான்ஸ் துறையில் இருக்கும்போது அதுக்கு நளினம் ரொம்ப தேவை. பிரபுதேவா கூட அந்த டான்ஸில் இருக்கும்போது அந்த நளினத்தோடு தான் ஆடுவார். அப்போ அந்த கலையில் இருக்கும்போது அந்த நளினம் தன்னாலே அவங்களுக்கு வந்துடும். அப்போ அவங்க பேசும்போது அந்த நளினத்தோடு பேசலாம். அதுக்குன்னு சொல்லி அவங்க நளினமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பெண் தன்மையோடு இருக்காங்க. திருநங்கை கிடையாது. திருநங்கை அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். சின்ன வயசுலேயே அந்த பெண் தன்மை வந்து அது பருவம் அடைஞ்சு அது வந்து அந்த அந்த மாறதுக்கான அந்த ஒரு மனநிலை வந்தால் தான் அவர் திருநங்கை. இதில் வந்து ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது. பிலோ 18 வந்துட்டு நம்ம யாரையும் திருநங்கைன்னு அடையாளப்படுத்தக்கூடாது. யாரும் வந்துட்டு பிலோ 18 நம்ம திருநங்கைன்னு சொல்ல முடியாது. பிலோ 18 ஒரு பெண் வந்து ஆண் மாதிரி பண்ணால் அதை வந்துட்டு திருநம்பின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. 18+ ஆனவுடனே அவங்க சொல்லுவாங்க எனக்கு திருநங்கை உணர்வு இருக்குன்னு அந்த பையன் சொல்லணும். அது பெண் வந்துட்டு எனக்கு திருநம்பி உணர்வு இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க திருநங்கையாகவும் திருநங்கையாக ஏற்றுக்கணும். ஒருவேளை அந்த 15, 16, 14 வயசில் படிச்சுட்டு இருக்குது ஒரு பையன் பெற்றவங்க வீட்டில், அந்த பையனுக்கு வந்துட்டு பெண் மாதிரி இருக்குது, பெண் மாதிரி பேசுது, பொம்பளை பசங்களோடய விளையாடுது, திருநங்கை உணர்வு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பேரண்ட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லலாம் என்னோடய குழந்தை திருநங்கை மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க கூட அந்த 18 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எந்த அறுவை சிகிச்சை முறையும் மேற்கொள்ளக்கூடாது. திருநம்பியாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குழந்தையோட நடை உடையை பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அவங்க என்ன பண்ணலாம், கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை அணுகணும். அணுகி என்னோடய குழந்தை ஒன்று இப்படி இருக்குது, திருநங்கை மாதிரி தெரியுது, அந்த குழந்தைய நான் என்ன பண்ணணும்னு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் எங்களுடைய ஆர்கனைசேஷன் மாதிரி எல்லா மாவட்டத்திலும் இருக்குது, சகோதரன் அமைப்பு மாதிரி, அங்கே வந்து ஆலோசனை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வழி நடத்தலாம். அதுக்கு பெண்ணுடைய கூட போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அந்த உரிமை யாருக்கு இருக்குது? பேரண்ட்டுக்கு தான் இருக்குது. அந்த தெருவில் ஒரு மூத்த திருநங்கை இருக்குது வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பையன் திருநங்கை தான், அவனை வந்து நான் கூப்பிட்டு போயிடுன்னு கூப்பிட்டு போக முடியாது. 18 கம்ப்ளீட் ஆனால் தான் அது சொசைட்டியில் திருநங்கையாக போக முடியும். 18க்கு முன்னே பேரண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் திருநங்கை மாதிரி இருந்தால். ஆனால் திருநங்கைன்னு உறுதிப்படுத்தக்கூடாது. 18 முடிஞ்ச உடனே அதை உறுதிப்படுத்தணும். என் கிளாஸில் படித்த ஒரு பையன் கூட கொஞ்சம் பெண்மையாக இருப்பான். நான் கூட என்ன பண்ணேன், நம்மள மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சா, ஆனால் அவன் வந்து பாய் தான், அவன் வந்து டான்ஸர். அதனால் அவனுக்கு அந்த நளினம் இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க நீங்கள் டான்ஸரானு கேட்பாங்க. அப்போது பிஃபோர் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் டான்ஸர் இல்லை, எனக்கு டான்ஸ்லாம் ஆட பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் ஆட பிடிக்காது. இல்லை உங்களுக்கு பார்த்தா டான்ஸர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இல்லை விஷயம். அந்த நளினம் நீங்கள் சொன்னீங்கல்ல, பரதத்தில் எதில் வேணா இருக்கட்டும், எந்த துறையில் வேணா இருக்கட்டும், நளினத்தெல்லாம் வச்சு நம்ம அவங்கள திருநங்கைன்னு சொல்லவே முடியாது. யார் சொல்லணும்னா சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும். இப்போ எனக்கு 40 வயசு கூட இருக்கட்டும், 60 வயசு கூட இருக்கட்டும், நான் பெண் மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நீங்களே என்னை திருநங்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது மும்பாக போயிடும். என்ன நீங்கள் கேட்கணும், நான் உங்களை எப்படி கூப்பிட்றது, டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் ஐ எம் ஏ ட்ரான்ஸ் உமன்,
நீங்கள் வந்து என்ன ஷீ ஹர்னு கூப்பிடலாம், இல்லை ஐ எம் ஏ ட்ரான்ஸ் மேன், நீங்கள் வந்து என்ன ஹீ ஹிம்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொனவுன் நம்ம கேட்டுட்டு சொல்கிறது பெட்டர். அவங்க வந்து மனதளவில் பியூராக பெண்ணாக இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சிந்தனை அப்படிங்கிறதே வராது. அவங்க உடலையும் அவங்க மனதையும் ஈக்குவலாக ஆக்கணும். அதனால தான் அவங்க சர்ஜரிஸ் போய் அவங்க உடம்பே அவங்க மாற்றுறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் திருநங்கை. பெண்கள் ஆண்கள்னு தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்களை ஐசோலேட் பண்ணுறதா அவங்க நினைக்கிறாங்க. அந்த திருநங்கை வந்துட்டு எங்களை மாதிரி உடை மாற்றி இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்கள் பாத்ரூமில் இப்போ நாங்கள் போகிறோம் வச்சுக்கோங்களேன், பெண்கள் பெருசாக கூச்சப்பட்டுக்க மாட்டாங்க. இப்போ நாம் சில ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்லலாம் வந்துட்டு பெண்களுடைய டாய்லெட் நான்லாம் போகிறேன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதே என் கூட வந்து ஆணுடையில் ஒரு திருநங்கை வருது வச்சுக்கோங்களேன், ஆணுடையில் ஒரு திருநங்கைன்னா இன்னும் மாறலை, பேண்ட் ஷர்ட்டு ஜிப்பா மாதிரி போட்டிருக்கா, பார்த்தா தெரியுது, நல்லாவே தெரியுது இந்த பையன் மாறுற மாதிரி இருக்குது, திருநங்கை மாறுற மாதிரி இருக்குதுன்னு தோணுது. அந்த திருநங்கை குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன் வச்சுக்கோங்களேன், பெண்கள் பயந்துருவாங்க. நான் கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல, தனியாக போகிறாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரை நம்ம மனசில் வச்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம தனி டாய்லெட் வேணும். அது அப்போ என்ன ஆகும்னா பிரச்சனை இருக்காது. அவங்க ஆணுக்கும் போத்தவில்லை பெண்ணுக்கும் போத்தவில்லை இங்கே போயிடலாம். இல்லை அவங்க வந்துட்டு திருநங்கையாக முழுசாக மாறி புடவை கட்டியிருக்கிறாங்கன்னா அவங்க பெண்களில் போய்க்கலாம். இந்த மாதிரி பர்சனுக்கு தனியாக வேணும் தான். ஆமாம், கூச்சப்படுறவங்களுக்கு வேணும். சில பேர் வந்துட்டு திருநங்கை தோற்றத்திலே இருப்பாங்க, பார்த்தாலும் நல்லாவே தெரியும், திருநங்கைன்னு தெரியும், முரட்டத்தனமாக கூட தெரிவாங்க. அவங்கள வந்து பெண்கள் பாத்ரூமுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கே கூட ஒரு கூச்சம் இருக்கலாம். நம்ம அந்த ஒரே ஆப்ஷன் ஏன் கொடுக்கணும்? அவங்க வந்துட்டு 3வது ஒன்று இருந்துச்சுன்னா போய்ட்டோம். நான் கூட எனக்கு இந்த திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி பருவம் ரொம்ப கொடுமையான ஒரு காலம். ஏன்னா ஒரு நிம்மதியாக ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. ஏன்னா ஆண்கள் தனி பெண்கள் தனி. நான்லாம் போகவே மாட்டேன் ஸ்கூல்லாம். நான் வந்து என்ன பண்ண வயிறு வலியோடு தான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் ரூம் இருப்பேன். அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலில் ஒன்றும் சொல்ல முடியாது. காலேஜ் ஆகும்போது என்ன காலேஜில் ஓப்பனாக டிரான்ஸ்ஜெண்டர் தான் போய் சேர்ந்தேன் நான். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து எனக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் பண்ணுற டாய்லெட் தான் நான் யூஸ் பண்ணேன் கேரளாவில். ஆண்களுக்கு ஒரு இது அந்த டைமில் குழந்தைக்கு என்ன இருக்கும். நான் 8th 9th ஸ்காலர்ஷிப்பு ஃபஸ்ட்டு தேர்டில் நான் வருவேன். அந்த ஃபஸ்ட்டு தேர்டில் நான் வரதே மற்றவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி நான் எப்படி இல்லை திருநங்கை இல்லை, நான் நல்லா படிக்கிறேனே, அதுவே அந்த பசங்களுக்கு பொறாமையாக இருக்கும். கொட்டிட்டு ஓடிடுவாங்க, தலையில் நொறுக்குன்னு கொட்டிட்டு ஓடிடுவாங்க. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா படிக்கிற காலத்தில். நாளைக்கு ஸ்கூல் போனோன்னா இன்றைக்கி பயமாக இருக்கும். இன்றைக்கி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறைய பேருடைய எஜுகேஷன் இப்போ பரவாயில்ல. இப்போ இவளுடைய பீரியட்லாம் வந்து ரொம்ப நல்ல பீரியடு, அப்படி ஒன்றும் மோசமான பீரியட் இல்லை. டிகிரிஸ்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் என்னுடைய பீரியட்லலாம் காலேஜுக்கு போக முடியாது. காலேஜ் பொண்ணான காலம் திருநங்கைகளுக்கு இப்போது. ஆனால் பள்ளி பருவம் அப்படியே தான் இருக்கும், அதை என்றைக்குமே மாறாது. எல்லாமே ஜெண்டர். ஏன்னா யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அது போடவே பிடிக்காது, எரிச்சலாக வரும். காலேஜ் எப்படா போய் நம்ம கலர் ட்ரெஸ்ஸில் போடலாம் அப்படின்னு நினைக்கும். அந்த ஒரு பள்ளி பருவமே வேணாம்ப்பா எல்லாருக்கும். உங்களுக்குலாம் இப்போ பொதுவாக ஆண்கள் பெண்களுக்கு பள்ளி பருவம்னு அவ்வளோ பிடிக்கும். சரி நான் லவ் பண்ணேன் அது பொண்ணை அப்படின்னு ஜாலியாக இருந்தோம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் எங்களுக்கு கொடுமையான காலம் அப்படி ஒரு இது. அந்த +2 முடிஞ்சு காலேஜ் போகும்போது எனக்குலாம் நிம்மதி. ஏன்னா ரொம்ப டூர் போகும்போது கூட எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி இது தனியாக வந்து ரூம் ஆண்கள் தனி பெண்ணாக இங்கே தங்குவேன், எனக்குன்னு தனி ரூம் செட்டப் பண்ணி கொடுத்து அந்த அளவுக்கு என்ன. அது இந்த காலம் மாறினது. நானும் டூரே போக மாட்டேன், இதுக்கு பயந்துருந்தேன். டூர் போகக்கூடாதுன்னு நான் எங்கே போய் தங்கிறது, எங்கள் வீட்லேயே அனுப்ப மாட்டாங்க. அவங்களே புரிஞ்சுக்குவாங்க நான் இதுக்கு வந்துட்டு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனாலும் அந்த சொசைட்டியில் வாழ்ந்து அந்த 10th நான் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த சொசைட்டியோட நான் வேலை பார்த்துட்ருக்குறேன். பிடி பீரியடே பிடிக்காது எனக்குலாம். ஏன்டா வந்துச்சு. திருநங்கைகளுக்குன்னு சொல்லி எந்த விளையாட்டு போட்டியும் இல்லை. ஆனால் ஆப்போசிட் செக்ஸ் வந்துட்டு எங்களை பார்க்கணுன்றதும் ஒரு எண்ணம். செக்ஸ் ஒர்க்குங்கிறது வந்துட்டு அவங்க வேறு வழியினால் சூஸ் பண்ணுறது. அவனுங்க ஏமாற்றிட்டானுங்க அப்படின்னு தெரியும் போது நிறைய பேர் அவங்க